வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் கடைசல் நார்மலாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் கடைசல் எடுத்து ஆட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 2 இதை கட் பண்ணி அப்படியே போட்டாச்சு. பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல் அப்படியே உரித்து ஃபுல்லாகவே நம்ம முழுசாகவே போட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 நம்ம உரித்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து பிச்சு போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கிடலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஸ்லைஸாக இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி மறுபடியும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப நம்ம வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இது கடைசல் தான். அதனால் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சின்னதாக தான் அறியணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை நம்ம குக்கரில் வேக வச்சு இது பண்ணுறதுனால நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா கூட நல்லா குலைவாக வெந்துடும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா தான் அந்த கருப்பாக மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம இதை வாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கோம். கத்திரிக்காயை நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா இதில் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மஞ்சத்தூள், உப்பு, புளி, பருப்புலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உப்பு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம ஆட் பண்ணாலும் லாஸ்ட்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா விதெல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு போடலனாலும் இந்த கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் காரம்லாம் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இதில் இந்த கத்திரிக்காய் பருப்பு இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் லைட்டாக அது மூழ்கி வரணும், ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். விசில் அதாவது 4 விசிலுக்கு அப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா குலைவாக வெந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேகலைனாலும் அடுத்த ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எகைன் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா குக் ஆயிரும். அப்புறம் இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு நான் ஒரு சின்ன வடை சட்டி வச்சு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு உளுப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூனில் வந்து சீரகம் பெருஞ்சீரகம் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்லா பொரியும் போது பச்சை கருவேப்பிலை ஒரு 2 கொத்து பிச்சு அதில் போட்டாச்சு. இப்போ இதில் வடகம் ஒரு சின்ன ரவுண்டு சைஸில் இருக்கிற பீஸ் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வடகம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை வீட்லேயும் செஞ்சு பெரியவங்களாக இருந்தாங்கன்னா செஞ்சு வச்சுருப்பாங்க. வடகம் நீங்கள் போட்டு இந்த கடைசலுக்கு போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வடகம் போட்டு அதுக்கு மேலே ஒரு 8 வரமிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஒரு 2 பீஸ் தான் போட்டிருக்கோம். அப்புறம் மிளகாத்தூள் எதுவுமே போடல, அதனால் காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாயை நான் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமாக நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வரமிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அந்த வடகம் எல்லாம் போட்டதுக்கு கருகிரும், அப்புறம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் இந்த வடகம் இந்த கடைசலோட அதாவது தாளிப்போட இந்த கடைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது மத்துக்கட்டையால் நல்லா மசிச்சு விட போகிறோம். மத்துக்கட்டை இல்லை மசிச்சுற கட்டை இருந்ததுனால நீங்கள் அதை வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுலாம். நான் வந்து மத்துக்கட்டையை வச்சு குக்கரை எடுத்து கீழே வச்சு சைட்லலாம் துணியை வச்சு நம்ம நல்லா ஒரு
ஒரு 40லேருந்து 50 சுற்று விட்டோம் அப்படின்னா நல்லா இந்தமாரி நல்லா மசிஞ்சிரும். இதுக்கு மேலே மல்லித்தலை இல்லாட்டி மல்லித்தலை இல்லைன்னா கருவேப்பிலையை அப்படியே பிச்சு தூவி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இல்லை சாப்பிடும்போது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் அப்படியே இதில் ஒரு கரண்டி எடுத்து அதில் இந்த சாதத்தில் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசை கூட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைங்க இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். நீங்கள் இமீடியட்டாக போய் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.